ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, என்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலை உனக்கு வந்தால் நீ செய்ய வேண்டியது, என்னை ஒரு கணம், ஒரே ஒரு கணம் என்னை மனதார நினைத்தால் போதும். மறுகணமே நான் உனக்குள்ளே வந்து விடுவேன். உனக்கு தேவையானதை தந்து விடுவேன். உன் பிரச்சனைக்கான தீர்வை உடனடியாக கொடுத்து விடுவேன். அதிலிருந்து எளிதாகவே நீ தப்பித்து விடலாம். உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உனக்குள் இருந்து நானே அளிப்பேன். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு இக்கட்டான செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. எந்த செயலாக இருக்கட்டும், நல்லது நடந்தாலும் சரி, அதுவும் என்னுடைய அனுமதியின்றி உனக்கு நடக்காது. என்னுடைய பக்தன் அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்னுடைய பக்தன் முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் கிடைக்கிறது. என்னை நம்பியவரை நான் என்றுமே கைவிடுவதில்லை. எனக்காக கொஞ்சம் கால அவகாசம் மட்டும்தான் நான் அவரிடம் கேட்பது. அதை கொடுக்க யார் தயாராக இருக்கிறாரோ என்னுடைய ஆசீர்வாதத்தால் அவர் முழுவதுமாகவே நிரப்பப்படுவார். வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்திடுவார்கள். நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வாடாமல் இன்றைய சிறந்த நாள் என்று நினைத்தே இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்ந்திடுவார்கள். நீ பிறருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. இப்போது உன்னுடைய உதவி நாடி பலரும் வரப்போகிறார்கள். பெரும் செல்வந்தராக போகிறாய். நீ காத்திரு, மகிழ்ச்சியாக இரு. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை உனக்கு பல முறை நான் நிரூபித்து இருக்கிறேன். அதை நீ உணர்ந்து கொள். என்னை சார்ந்த உன்னை முற்பிறவி முதலே நான் அறிவேன். ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை நிச்சயம் கரைவேற்றுவேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். என் மீது நம்பிக்கை இழந்து விடாதே. என் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவருக்கு என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன். பாபாவின் மீது பக்தி செலுத்துவதில் 9 விதமான பக்தியில் கேட்டல், வேண்டுதல், நினைவு நிறுத்தி கொள்ளுதல், பாதங்களை தஞ்சமடைதல், பூஜை வணங்குதல், சேவை, நட்பு, தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை 9 விதங்கள். இந்த 9இல் ஏதேனும் ஒன்றில் என் பக்தன் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அவருடைய வீட்டில் நான் தானாகவே வெளிப்பட்டு விடுவேன். எப்படி வேண்டுமானாலும் உள்ளே நுழைந்து விடுவேன். யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். என் மீது முழுமையான பக்தியுள்ளவனின் வீட்டில் நான் நிச்சயம் குடியேறி விடுவேன். நான் குடியேறி அவருக்கு வேண்டியது எல்லாமே தானே செய்து விடுவேன். சகல சௌபாக்கியங்களையும் தருவேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அவர்களை காத்து விடுவேன். எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்கிறேன். நமக்கு மட்டும் ஏன் துன்பங்கள், தொல்லைகள், பிரச்சனைகள் என்ன அடிக்கடி ஏற்படுகிறது என்று உன் மனதிற்குள்ளே ஒரு சிறு புலம்பல் இருக்கிறது. இதை கேட்டுப்பார். ஒரு வாத்திய குழுவில் 1 டஜன் வாத்தியங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் இணைந்து லயப்பட்டு ஒரே சங்கீதமாக எழுந்தால்தான் நாம் அதை இன்பம் என்று நுகர்கிறோம். அது போலவே நம்முள் எழும் பிரச்சனைகளை எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து நோக்கும் பண்பு ஏற்பட்டால்தான் கூட்டு சமுதாயத்தில் வாழ்க்கையை நடத்த கெட்டிக்கார வழியை நம்மால் பெற முடியும். அந்த வழியை நாம் பெற்றுவிட்டால் நம்மால் நிச்சயமாகவே ஜெயிக்க முடியும். மனித குலத்தில் நாம் ஓர் உறுப்பேதான் என்று புரிந்து கொண்டால் அந்த கணமே நம்முடைய தனி தொல்லைகள் எல்லாம் நமக்கு பழிப்பு காட்டுவதை விட்டுவிட்டு பழகியவர் போல அது புன் சிரிக்கும். அப்படி அந்த சிரிப்பை பார்த்து நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வரும், பெருமை வரும். அப்பொழுது நாம் பெறும் ஓர் அமைதி நம்முடைய திறமையை இன்னும் கூர்மையாக்கும். தொல்லைகளும் தொலைந்தே போகும். அதனால் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் தொல்லைகளையும் பார்த்து நீ பயப்படாதே. கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து அதை எதிர்நோக்கிப்பார். அது உன்னை பார்த்து புன்சிரித்து விட்டு ஓடோடி விடும். அப்பாவின் பாதங்களை பற்றி கொண்டேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் ஓடிவிடும். இந்த பாதங்கள் மிகவும் புனிதமானவை. அவற்றின் நம்பிக்கையோடு கெட்டியாக பிடித்துக்கொள். ஓம் சாயி, நீங்கள் எப்போதும் என் கூடவே இருங்கள் அப்பா என்று அவருடைய பாதங்களை இறுக்க பிடித்துக்கொள். எங்களுக்கு அனுகூலம் செய்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் தந்தையே என்று அவரிடம் மன்றாடி கேள். தங்களை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்னை ஒருமுகமாக படுத்துங்கள் சாயப்பா என்று கோரு.
மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன. அதுபோலவே சாயப்பாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க அவருடைய பாத கமங்களே நமக்கு முன் வருகின்றன. உங்கள் இலக்கை அடைய இடைவிடாது முயற்சிகள் செய். இலக்கை அடையும் வரை அது உங்களுக்கு அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம், வெகு தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை. அதிர்ஷ்டம், நம்பிக்கை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே அந்த இலக்கை உன்னால் அடைய முடியும். அப்படி ஒருவேளை அந்த இலக்கை அடையாமல் போனால் அது உனக்கு ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும். அந்த பரம்பொருள் சாயப்பா உனக்கு அருள் புரிய நீ பிரார்த்தித்து கொண்டே இரு. உனக்கு எப்பொழுதும் பக்க துணையாக இருக்க சாயப்பாவின் பாதங்களை நீ இறுக பிடித்துக்கொள். அன்புள்ள குழந்தையே என்று சாயப்பா உன்னை இறுக பிடித்து அரவணைத்து கொள்வார். கவலைப்படாதே, நீ என் கைகளில் இருக்கின்றாய். பாதுகாப்பான கைகள் மோசமாக உன்னை ஒருபோதும் விட்டு விடாது. எதுவுமே உனக்கு தீங்கு விளைவிக்காது. என்னிடத்தில் நீ விசுவாசமாக இருந்தால் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது. சாயப்பா அனைவருக்குமே மகிழ்ச்சியை தர அள்ளி அள்ளி தரதான் நான் காத்திருக்கிறேன். நீ என் குழந்தை அல்லவா? நான் உனக்கு அள்ளித்தர மறுப்பேனா? நமது எண்ணம்தான் நமது முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். மனம் தளராத நம்பிக்கை, அசராத பக்தி, இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது. அதுபோன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையும். நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான். அதை போலதான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும். கொஞ்சம் கூட அசரக்கூடாது. அப்படி நீங்கள் மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து வந்து விடுகின்றானோ அவன் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து விடுவது போல நீயும் உன்னுடைய இலக்கை நிச்சயமாகவே அடைவாய். இது போன்றுதான் உங்களது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நாம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எந்த மாறாத மனமும் கொண்டு முழுமையான பக்தி செலுத்தி வருகின்றானோ அவன் நினைத்ததை நிச்சயம் நடத்தி முடிப்பான். என்னுடைய சக்தியும் பக்தியும் அவனுக்கு இருக்கும்போது அவனால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது. அவனுடைய லட்சியத்துக்காக நான் 7 கடலையும் தாண்டி வந்து அவனுக்கு நான் உதவி புரிவேன். ஏனென்றால் அவன் என்னை முழுமையாக நம்புகிறான். என் மீது நம்பிக்கை வைத்தவனை நான் எப்படி ஏமாற்ற முடியும்? எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும் நான் அவனை வந்து நிச்சயம் காப்பாற்றுவேன். 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் ஓடோடி வந்து அவனுடைய தேவையான உதவிகளை செய்வேன். எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை மட்டும் இழக்க வேண்டாம். நீ என் மீது நம்பிக்கை வை. உன் வெற்றியை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். இது என் மீது சத்தியம். நான் உனக்கு கொடுக்கும் உறுதிமொழி என்று கூட வைத்துக்கொள். என் வார்த்தைகள் எல்லாமே உனக்கான இரத்த ஓட்டம் போல உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய சக்தி உனக்கு அசாதாரணமாக உடல் முழுவதுமே பரவத் தொடங்கும். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக நான் உனக்குள்ளே இருக்க வேண்டும். எல்லாமே உனக்காக மட்டும்தான் உன்னுடைய அப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் நீ வெற்றி என்ற இலக்கை எளிதாகவே அடைந்து விடலாம். வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு நிறையவே தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்களை எல்லாம் எப்படி தகர்த்தெறிய போகிறாய் என்ற பயமே உனக்கு இல்லாத அளவுக்கு நான் உன்னை சூழ்ந்திருப்பேன். நீ என் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு பொறுமையாக இருந்தால் அந்த வெற்றி என்ற இலக்கு உன்னை நோக்கி வருவதை நீயே பார்ப்பாய். கண்குளிர பார்க்க போகிறாய். சந்தோஷமாக அதை நீ உணரப் போகிறாய்.